ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். சித்திரவிழி மாமியார் வீட்டில் அவங்க மாமியாரும் மாமனாரும் பேசுகிற பேச்சு தாங்க முடியல. நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு அங்கேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வரா. இந்த இயற்கையான சூழலில் அந்த குழந்தைங்களும் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படியே நாட்களும் போயிட்டு இருந்ததுங்க. சித்திரவிழியோட அப்பா வந்து, ஏம்மா இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? நீ இவ்வளோ கஷ்டப்படுற அந்த குழந்தைங்கள வச்சுட்டு இந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணணும்னு நீயும் ஆசைப்படுற, இதெல்லாம் கேட்க மாட்டானா உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. அப்பா, நான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்கப்பா, அவங்க புள்ள தான் பெருசுன்னு ரொம்ப உசத்தியாக பேசுகிறாங்க, என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, இது என்றைக்கு தான் விடியுமோ தெரியல, சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட டைம் ஆயிடுச்சுன்ட்டு சித்திரவிழியோட அப்பா சாப்பாடு ஊட்டுறாரு. சித்திரவிழியோட அம்மா வந்து குழந்தைக்கு குளிக்க வச்சுட்டு அவனையும் கூப்பிட்டுன்னு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. நாட்களும் இப்படியே கழிந்துட்டு இருந்ததுங்க. இந்த குழந்தைங்கள பார்க்கறதுக்கு ஊரில் இருந்து எல்லாரும் வராங்க. சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சித்திரவிழியோட அம்மாவும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட வெறுத்து பேசாத, நிறைய விதவிதமான டிஷ்ஷெல்லாம் செய்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சொட்டத்தலையனும் மாமியார் வீட்டுக்கு போனால் குடிக்கவே மாட்டான், அது என்னவோ தெரியல, இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எல்லோரும் முன்னாடியுமே எடுத்துன்னு வந்துட்டு குடிக்கிறதுக்கு எடுத்துன்னு வந்து குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான். இதை கேட்டு அவங்க பொண்ணு சும்மா இருக்க மாட்டேங்குது. அப்பா, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? இங்கே ஊருக்கு வந்து இங்கே மதியாக விட மாட்டேன்றியாப்பா? ஏன்ப்பா இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற? குடி தான் உனக்கு முக்கியமா? இதுக்கு ஏன் நீ அங்கேயே சிட்டிலே இருந்திருக்கலாம்ல, வில்லேஜுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணும்போது நீ வந்திருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு அவங்க பொண்ணு திட்டுது. ஓ, ஸோ மெனி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, சரி போடுங்கன்னு அந்த குடியிலேயே என் பொண்ணு சொல்கிறத கேட்கவே இல்லை. கீழே மேலே இறச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். இதையும் சித்திரவிழியோட அம்மா எதுவும் கேட்கல. சரி, நம்ம மாப்பிள்ளையாச்சே, வீட்டோட மூத்த மாப்பிள்ளையாச்சே, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கம்முன்னு அமைதியாக இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது அதுங்களையும் சிட்டியிலேருந்து சொட்டத்தலையனோட அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. வந்து பாரு உன் பையன் எப்படி பண்ணிகிட்ருக்குறான்னு கேட்க, இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.